ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். யாருங்க? வாசல் வழியாய் உட்பிரவேசித்தவன். உட்பிரவேசித்தவன் எப்படிப்பட்டவன்? ரட்சிக்கப்பட்டவன். நீங்க நான் கேட்கும் போது என்ன சொல்லணும்? ரட்சிக்கப்பட்டவன் சொல்லிடுவோம். ரட்சிக்கப்பட்டவன் என்கிறது சரியான பதிலாக. உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைகிறவன் யார் அப்படின்னு கேட்கும்போது நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? ரட்சிக்கப்பட்டவன். ரட்சிக்கப்பட்டவன் யார் என்றால் வாசலாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் சபைக்குள்ளே வந்தவன். புரியுதுங்களா? புரியுதுங்களா? முதல்ல பார்த்தோம் அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். இப்போ ரட்சிக்கப்பட்டவன் இயேசு கிறிஸ்து என்னும் வாசல் வழியாய் உள்ளே வந்தவன். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை ருசித்தவன், இயேசு கிறிஸ்துவினாலே பாவங்கள் கழுவப்பட்டவன், இயேசு கிறிஸ்துவினாலே இந்த உலக அசுத்தங்களுக்கு தப்பினவன், இயேசு கிறிஸ்துவினுடைய விடுதலையை ரட்சிப்பை தன்னை சொந்தமாக்கி கொண்டவன், ஏற்றுக்கொண்டவன். அவன் சபைக்குள்ளே வந்தான். அந்த சபைக்குள்ளே வந்தவன் உள்ளே சென்று, சபைக்குள்ளே சென்று, சத்தியத்துக்கு உள்ளே சென்று, வசனங்களுக்கு உள்ளே சென்று அவன் ஒரு மேய்ச்சலை கண்டடைகிறான். அவன் திருப்தியாகிறான். மேய்ச்சல் இஸ் ஈக்குவல் டு ஆகாரம், ஆகாரம் இஸ் ஈக்குவல் டு வசனம், வசனம் இஸ் ஈக்குவல் டு ஆசீர்வாதம். அந்த மேய்ச்சல் வெறும் வெளி ஆசீர்வாதங்களுக்கானது மாத்திரம் அல்ல, உலக ஆசீர்வாதங்களுக்கானது மாத்திரம் அல்ல. ஒருவன் சபைக்குள்ளே வருகிறதுனாலே அவனுக்கு 2 ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது. உள்ளான ஆசீர்வாதம், தன்னுடைய ஆத்மாவுக்கான ஆசீர்வாதம். 2வது வெளிப்பிரகாரமாக சமுதாயத்திற்கான ஆசீர்வாதம், குடும்பத்துக்கான ஆசீர்வாதம், சரீரத்துக்கான ஆசீர்வாதம், சுகம், பலம், கையின் பிரயாசங்கள், குடும்பம், உலக ஆஸ்தி, சம்பத்து. இது வெளி ஆசீர்வாதம். இன்னொரு ஆசீர்வாதம் இருக்குது. என்ன ஆசீர்வாதம்? ஆத்மா என்ன பண்ணப்படணும்? ஆத்மா என்ன பண்ணப்படணும்? பலப்படுத்தப்படணும், கர்த்தராலே கட்டப்படணும். கர்த்தராலே அந்த ஆத்மா நாளுக்கு நாள் பக்திவீரராகிய கொண்டு விருத்தி அடையணும். இந்த உள்ளான ஆசீர்வாதம் மாத்திரம் இல்லாம வெளி ஆசீர்வாதம் மாத்திரம் இருக்குதுன்னா அதுக்கும் சொல்றாரு, உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஆத்மாவில ஆசீர்வாதம் இல்லை என்றால், இந்த ஆத்மாவிலே புஷ்டி இல்லை என்றால், இந்த ஆத்மாவிலே பலன் இல்லை என்றால் அதனாலே லாபம் இல்லை. அதனால நீ ஆண்டவரை தேடுகிறதுல பிரயோஜனம் இல்லை. நீ கிறிஸ்தவனாய் வாழ்கிறதுல லாபம் இல்லை. புதுசா ஒரு ஊழியக்காரர் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு ஒரு சபையில பிரசங்கம் பண்றதுக்கு அனுப்பப்படுகிறார். அது சபையில போய் பிரசங்கம் பண்றாரு. என்ன பிரசங்கம் பண்றாரு? புகைக்கிறவர்களே, சிகரெட் குடிக்கிறவர்களே, நீங்கள் புகைப்பது பாவம், சிகரெட் குடிப்பது பாவம், அதை விட்டு விடுங்கள் சொல்ற முதல் வாரத்துல. எல்லாருக்கும் முகம் போனது. சபை முடிஞ்ச உடனே பேசிக்கிறாங்க. இவரு இதுக்கு முன்னாடி இருந்தவர் இதை பத்தி எல்லாம் பேசல. இவரு சிகரெட் கூட குடிக்கக்கூடாதுன்றாரு. அது வாயிலிட்டு ஊதி அப்படி விட்டுருப்பாரு. அதுல இவருக்கு என்ன பெரிய கஷ்டம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. சரி, அடுத்த வாரம் வராது, அதே பிரசங்கிக்கிறாரு. புதுசா இருக்கிற பாஸ்டர் எல்லாம் கொஞ்சம் ஸ்பீடா இருப்பாங்க. அதுக்கப்புறம் போக போக கம்மியாயிடுவாங்க. நான் எப்பவுமே ஸ்பீடா இருப்பேன். வந்துடாதீங்க, நான் எப்பவுமே ஒரே மாதிரி இருப்பேன். எனக்கு அந்த பலன் குறையில, கர்த்தருடைய வைராகியம் குறையில, எப்பவுமே அப்படியே தான். அப்புறம் 2வது வாரம் பிரசங்கம் பண்ணும்போது என்ன பண்றாரு? மதுபானம் குடிக்கிறவர்களே என்ன பண்ணாதீங்க, நீங்க மதுபானம் குடிக்காதீங்க அப்படின்னு பிரசங்கம் பண்றாரு. அந்த மதுபானம் குடிக்கிறவங்க ஒரு சிலர், நான் உடம்பு கஷ்டத்துக்கு குடிக்கிறேன், இல்லை என்னுடைய சந்தோஷத்துக்கு குடிக்கிறேன், கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி நார்மல் ஆயிட போறேன், இதை போய் ஒரு பாவம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்லி சபை முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கிட்டாங்க. 3வது வாரம் அதே ஆடினாரு. 3வது வாரம் வந்து என்ன பண்ணாரு?
சூதாட்டம் ஆடுகிறவர்களே, நீங்கள் என்ன பண்ணாதீங்க, சூதாட்டம் ஆடாதீங்க. முதல்ல புகைக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, புகைக்கிறாங்க, புகையிலேயே அவங்களே தயாரிக்கிறாங்க. அந்த சபையின் வருமானம் அந்த புகையிலை தயாரிக்கிறவர்களிடத்திலிருந்து வருகிறது காணிக்கை. அந்த சபை சந்தோஷமா இருக்குது, கிராண்டா நடக்குது, கிறிஸ்துமஸ் விழாவெல்லாம் கிராண்டா நடக்குது. 2வது வாரம் பிரசங்கம் பண்ணாரு, குடிக்காதீங்கன்னு சொல்லி. அந்த சபையில 3/4 பேரு ஒயின் ஷாப் வச்சு இருக்கிறவங்க, பிராந்தி விற்கிறவங்க. 3வது வாரம் பிரசங்கம் பண்றாரு. என்ன பிரசங்கம் பண்றாரு? சூதாட்டம் ஆடாதீங்க அப்படின்னு சொல்லி. அந்த சபையில் இருக்கிற பெரிய பெரிய பணக்காரர்கள், அதாவது 1000, 2000, லட்சம் அப்படின்னு காணி கொடுக்கிறவங்க எல்லாம் ரேஸ் ஆடுவாங்க. குதிரை மேல பணம் கட்டி, கிரிக்கெட் மேல பணம் கட்டி சூதாட்டம் ஆடுவாங்க. சொல்லுங்க, அவர்கள் உலக ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம்தான் இயேசுவை நோக்கி வந்து கொண்டிருந்தாங்க. உண்மையான ரட்சிப்பை அவர்கள் என்ன பண்ணல, பெற்றுக் கொள்ளவில்லை. 4வது வாரம் அதே ஆண்டவர் பிரசங்கம் பண்ணாரு, நீங்கள் எப்படி வாழ வேண்டுமோ அப்படியெல்லாம் வாழ்ந்து கொள்ளுங்கள், ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் உட்பட்டவர்கள் அல்ல அப்படின்னு ப்ளஸ் பண்ணிட்டு போயிட்டார். இருதயத்தில் குத்தப்பட்டவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. எங்களுக்கு அப்படி தேவையில்லை, தேவனுடைய ராஜ்யம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு வாலிபன் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது கடந்து போயிட்டான் பாருங்க, என்னுடைய ஆசையெல்லாம் விற்று தரித்திரத்துக்கு சொன்னா கடந்து போயிட்டான் பாருங்க, அந்த மாதிரி கடந்து போயிட்டாங்க. உண்மையான ரட்சிப்பு நம்முடைய ஆத்மாவுக்குள்ள இருக்கணும். உண்மையான ரட்சிப்பு சபைக்கு உள்ள வந்தவங்க ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். உண்மையான ரட்சிப்பு அடைந்தவர்களை கர்த்தர் சபையில சேர்த்து கொள்கிறாரு. அந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், உள்ளும் புறமும் ஒருவன் மேய்ச்சலை கண்டடைய வேண்டுமானால் அவன் ரட்சிக்கப்பட்டு இருக்க வேண்டும். உண்மையான ரட்சிப்பை நீங்கள் பெற்றிருப்பீர்களானால் உங்களுக்கு உங்கள் ஆத்மாவுக்கும் ஒரு விடுதலை இருக்கும், ஆத்மாவிலும் நீங்கள் புஷ்டியா இருப்பீங்க, உங்களுடைய சரீரமும் ஆரோக்கியமா இருக்கும், உங்களுடைய வெளி வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்கும். உள்ளும் புறப்பும் மேய்ச்சல் அடைவான். அவன் எதுக்கு உள்ள வரணும், எந்த வழியா உள்ள வரணும், எந்த வழியா உள்ள வரணும், இயேசு கிறிஸ்துவினுடைய வழியாய் உள்ள வர வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் வழியாய் உள்ள வர வேண்டும். பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தோடு உள்ள வர வேண்டும். அப்போ சபைக்கு உள்ள வருகிறவர்கள் யாராதானோ என்று சொல்லி உலக ஆசீர்வாதத்துக்காக மாத்திரமே. கொஞ்சம் பாத்தீங்கன்னா நான் தொடர்ந்து நித்திய ஜீவனை குறித்து தான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இம்மைக்காக மாத்திரமே கிறிஸ்தேசுவின் மேலே பற்றுதலுள்ளவர்களாய் ஜீவிப்பீர்களானால் மிகவும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்துக்காகவே என்னை தேடுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அவர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வாக்குத்தத்தமே நித்திய ஜீவனை உங்களுக்கு தருவேன் என்று சொன்னதே. அப்ப நித்திய ஜீவன் என்பது ஒவ்வொருவருடைய கிறிஸ்தவருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குறுதி. அந்த வாக்குறுதியை நாம் நிறைவேற்றிக் கொள்ளவே நாம் பிரயாசம். அந்த பூமியில, இந்த பூமியில நமக்கு ஆயுசு நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா நம்ம பேரு பின்னாடி நம்ம பேர மாதிரி நம்ம பிள்ளைங்க சொல்றதுக்காக அல்ல. நம்முடைய பேர் பரலோகத்தில் எழுதப்பட வேண்டும். ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பேர் எழுதப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவன் எவனோ. அப்ப ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படலன்னா என்ன நடக்குமா? நரகத்துக்கு உட்படும் வாழ்க்கையில எல்லாமே மூடி மறைக்கப்பட்ட ரகசியங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, சத்தியத்தை சத்தியமா போதிக்காம உலக ஆசீர்வாதங்களையே பேசி ஜனங்களை கூட்டி சேர்த்துக்கிட்டாங்க ஆதாயமா. எங்க சபையில எத்தனை பேர் இருக்கிறாங்க பிரதர்? 1000 பேர் இருக்கிறாங்க பிரதர். ஓகே, திருவருள் எப்படி எடுப்பாங்க தெரியல, ஹவுஸ் விசிட்டிங் எப்படி போவாரு தெரியல, பாஸ்டர் எல்லாருடைய முகங்களை எப்படி பார்த்து பேசுவாரு தெரியல, யார் என்னென்ன தொழில் செய்யறாங்க தெரியல, என்னென்ன நோக்கத்துக்காக சபைக்கு வர்றாங்க தெரியல. 1000 பேர் இருக்கு, 2000 பேர் இருக்கு, 3000 பேர் இருக்கு. உண்மையான ரட்சிப்பை அடைந்தவர்கள் சபைக்குள்ளே கர்த்தர் அனுமதிக்கிறார். அவர்களை உள்ளும் புறமும் ஆசீர்வதிக்கிறார். நான் எடுத்து வாசிக்கலாம், எடுத்து வாசிக்கிறோம் பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 22வது வசனம். ரோமர் 7:22. உள்ளான மனுஷனை ஏற்றபடி, உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி
தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேலே பிரியமாய் இருக்கிறேன். அப்போ உள்ளான மனுஷன் நல்ல பலசாலியா இருக்க வேண்டுமானால், உள்ளான மனுஷன் ஆவிக்குரிய ரீதியில ஆண்டவரோடு ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நியாய பிரமாணத்தை 1 காலையில நேற்று காலையில பார்த்தோம். இந்த வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிறவர்கள் பார்க்கலையா? யாரும் சபைக்கு வராதவங்களுக்கு வீடியோ அமைச்சிருந்தே பார்க்கலையா? 1ஆம் அதிகாரம் யோசுவா 8வது வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பாயாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. நீ செய்கிறவைகளை எல்லாம் உனக்கு வாய்க்க வேண்டும் என்று சொல்லி நீ நினைத்தால், நீ முயற்சிக்கிற காரியங்கள், நீ விரும்புகிற காரியங்கள் உனக்கு ஆக வேண்டும் என்று சொல்லி நினைத்தால், இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை இரவும் பகலும் நீ தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி யோசுவா 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமம் 26வது அதிகாரம் எடுத்து வாசிக்கலாம். 5வது வசனம். தேவனுடைய தரிசனங்களிலே புத்திமானாய் நடந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதில் இருந்தான் உசியா ராஜா. அப்புறம் அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே தேவன் அவனுடைய காரியங்களை எல்லாம் வாய்க்க செய்தார். அப்போ நம்ம காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தரை தேடுவது மிக 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 அவசியம். ஒரு அம்மா நான் பார்த்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ரொம்ப கொஞ்சம் வசதியானவங்க, கொஞ்சம் நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் நல்ல அலங்காரமெல்லாம் பண்ணிக்குவாங்க முகத்துக்கு உடம்புக்கு. அவங்க சபைக்கு கிளம்புறாங்க. அந்த சபைக்கு மணி அடிச்சிருச்சு, பாடல்கள் ஆராதனை எல்லாம் முடிஞ்சு போச்சு, செய்தி எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க வீட்டில் மேக்கப் ரூம்ல இருக்கிறாங்க. மேக்கப் ரூம்ல இருந்து ஆடி அசைஞ்சு பைபிள் எல்லாம் எடுத்துக்கிட்டு சிங்கிள் தான், சிங்கிள் பர்சன் மெதுவா ஆடி அசைஞ்சு சபைக்குள்ள போயிட்டாங்க. சபையில எல்லாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, ஜபத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. போனவங்க என்ன பண்ணாங்க, இப்படி இப்படி பண்ணிக்கிட்டு நேர வந்துட்டாங்க. இப்போ இவங்க பண்ண இந்த முயற்சி, இந்த அலங்காரம், இந்த லேட்டு, இதெல்லாம் அவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குமா? கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாங்க. சத்தியத்தை கேட்கல, சபையில போய் சோம் பண்ணல, ஆண்டவரை துதிக்கல, சேர்ந்து சபையா சேர்ந்து ஆராதிக்கல. இப்ப சபை கூடி வருதலை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, போய் கலந்துக்கிறாங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் எப்படி லாபம் இல்லையோ, இப்படியே சபையை அசட்டை செய்தாலும், சத்தியத்தை கேட்டு சத்தியத்தின்படி நடக்காவிட்டாலும் அதனாலே எந்த பிரயோஜனம் இல்லை. இங்கே நம்ம ரோமர்ல வாசிச்ச மாதிரி உள்ளான மனுஷன் பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டுமானால், உள்ளான மனுஷனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டுமானால் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நாம் என்ன பண்ணணும், கை கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் எடுத்து வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல வாசிக்கலாம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்களுடைய புறம்பான மனுஷனானது அழிந்தும். நல்ல கவனமா பாத்துக்காங்க, கவனமா அந்த சத்தியத்தை கேட்டுக்கங்க. புறம்பான மனுஷன் ஒவ்வொரு நாளும் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, பலவீனத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கிறது, வியாதிக்குள்ளே போய் கொண்டிருக்கிறது, இயலாமைக்குள்ளே போய் கொண்டிருக்கிறது. என்னுடைய புறமான மனுஷன் அழிவதை குறித்து நாங்கள் கவலைப்படலாம். எங்கள் புறமான மனுஷன் ஒவ்வொரு நாளும் அழிந்தும் உள்ளான மனுஷனை புதிதாக்கி கொண்டிருக்கிறோம். அதிக கவனத்தை அந்த சகோதரி எதுக்கு செலுத்துறாங்க? தன்னுடைய புறமான மனுஷனுக்கு செலுத்துறாங்க. சபைக்கு தாமதமா போன அந்த சகோதரி, ஒரு உதாரணத்துக்காக சொன்ன அந்த சகோதரி அதிக கவனத்தை எதற்கு செலுத்தினாங்க? அலங்காரத்துக்கு செலுத்தினாங்க, ஆடம்பரத்துக்கு செலுத்தினாங்க.
தன்னுடைய புடவைய, தான் கட்டி இருக்கிற புடவைய, தான் போட்டிருக்கிற நகைய, தன்னுடைய அலங்காரத்தை எப்படியோ சபையில் இருக்கிறவங்க 4 பேர் பார்த்துட்டாங்கன்ற ஒரு சந்தோஷம் அந்த அம்மாவுக்கு. சத்தியத்தை கேட்டோம், ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை கேட்டோம், ஆண்டவரை துதிச்சோம், பாடணும் அப்படிங்கிற சந்தோஷத்தோட அந்த அம்மாவுக்கு எது சந்தோஷமா இருந்தது, எது முக்கியமா இருந்தது? தன்னுடைய அலங்காரத்தை எப்படியோ அங்க 4 பொம்பளைங்க பார்த்துட்டாங்க. அதுதான் அவங்களுக்கு முதன்மையான காரியமா இருந்தது. இங்க வாசிக்கிறோம், எங்களுடைய புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் என்ன ஆகுது? பலவீனப்பட்டு போய் கொண்டிருக்கிறது. நடக்க முடியல, சரீரம் தோலெல்லாம் சுருங்கி போச்சு, கண் பார்வை குறைஞ்சு போச்சு, வயிற்றுல பிரச்சனை இருக்குது, சரீரத்துல வியாதி இருக்குது. நாளுக்கு நாள் புறம்பான மனுஷன் அழிவை நோக்கி ஒவ்வொரு நாளும் போய் கொண்டிருக்கிறான். ஆனா ரட்சிக்கப்பட்டு வருஷங்கள் கடந்து போக எங்களுடைய ஆவிக்குரிய மனுஷன், உள்ளான எங்களுடைய ஆத்மா மனுஷன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான். டே பை டே அப்படியே ஷைனிங் ஆகணும். ஆத்மா என்ன பண்ணணும்? ஷைனிங் ஆகணும். அதனால தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க, உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைய வேண்டும். கர்த்தருடைய சபையில் இருக்கிற பிள்ளைகள் வெறும் மேய்ச்சலை மாத்திரம், வெளி மேய்ச்சலை மாத்திரம் நம்ம ஆதாரமாய் வைத்து நம்முடைய பிரயாணங்கள் இருக்கக்கூடாது, நம்முடைய வாழ்க்கை ஓடக்கூடாது. நம்முடைய ஆத்மா புஷ்டியாக வேண்டும், நம்முடைய ஆத்மா ஆண்டவருக்கு பிரியமாக மாற வேண்டும், நம்முடைய ஆத்மாவிலே நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும், களி கூற வேண்டும். அடுத்த இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்க. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். விசுவாசத்தினாலே உள்ளான மனுஷன் பலப்பட்டா என்ன நடக்கும்? கிறிஸ்து எங்க வாசமா இருப்பாரு? வெளியே வாசமா இருப்பாரா? உங்களை கோச்சிக்கிட்டு போயிடுவாரா? உங்க திருட மாட்டேன்னு சொல்லுவாரா? உங்களுக்குள்ள வரமாட்டேன்னு சொல்லுவாரா? உள்ளான மனுஷனை நீ எந்த அளவுக்கு பலப்படுத்தி வைக்கிறியோ, உன்னுடைய ஆத்மாவை எந்த அளவுக்கு அழகுபடுத்தி வைக்கிறியோ, உன்னுடைய ஆத்மாவை கர்த்தருக்கு பிரியமா எப்படி நீ மாற்றி வைக்கிறியோ, அந்த அளவுக்கு கிறிஸ்து உன்னுடைய ஆத்மாவுக்கு உள்ளே என்ன பண்ணுவாரு? வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். உங்க ஆத்மாவுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அப்போ நமக்கு எது முக்கியம் அப்படின்னு சொன்னா, இந்த சரீரம் வாழப்போறது கொஞ்ச நாள், இந்த ஆத்மா எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டு வாழப்போறது. கிறிஸ்தவர்களுக்கு 2 வாழ்க்கை இருக்குது. ஒரு வாழ்க்கை இந்த பூமிக்குரிய வாழ்க்கை. பவுல் எழுதுறார், இந்த பூமிக்குரிய கூடாரம் அழித்து போகும், நித்திய கூடாரத்தில் ஆண்டவரோடு கூட வாழ்க்கை. இந்த இறை நம்பிக்கை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் தேவையா இருக்கிறது. அதற்கு நம்முடைய ஆத்மா பலப்பட வேண்டும், நம்முடைய ஆத்மா ஆண்டவருக்கு பிரியமா இருக்க வேண்டும், நம்முடைய ஆத்மா ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட வேண்டும். ஒரு நாள் அது தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். பைக்ல எல்லாம் இருக்குது பாருங்க, பேட்டரி. பைக்ல பேட்டரி இருக்கு பாருங்க, கார்ல பேட்டரி இருக்கு பாருங்க. காலைல ஸ்டார்ட் பண்றீங்க, ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகுது. அப்ப ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் எனர்ஜியை என்ன பண்ணுது அந்த பேட்டரி? இழந்துருது. கொஞ்சம் சக்தியை என்ன பண்ணுது அந்த பேட்டரி? ஏன்னா அதனுடைய சக்தியை என்ன பண்ணுச்சு? எது காமிச்சிச்சு? செல்ஃப் மோட்டர் காமிச்சு, செல்ஃப் மோட்டர் சுத்த வச்சு, இன்ஜினை சுத்த வச்சு, இன்ஜினை இயக்கிறதுக்கு கொஞ்சம் சக்தி தேவைப்படுது. அந்த சக்தியை பேட்டரி சேமிச்சு வச்சிருந்தது. இப்ப ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த சக்தி கொஞ்சம் குறைஞ்சிச்சு பேட்டரிக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப அந்த பேட்டரி அந்த சக்தியை ஈடு பண்ணணும். மீண்டும் அதை ஸ்டார்ட் பண்ணணும்னா அந்த இழந்து போன சக்தியோட அப்படியே இருந்ததுன்னா இன்னொரு டைம் அந்த வண்டியை என்ன பண்ண முடியாது, நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு இருந்த எனர்ஜியை இப்போ ஸ்டார்ட் பண்ணி அது எனர்ஜியை இழந்துருச்சு. அந்த எனர்ஜியை மீண்டும் என்ன பண்ணணும்? புதுப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் அதுக்கு டைனமோவில் இருந்து மீண்டும் கரண்ட் பேட்டரிக்கு வந்து பேட்டரி திரும்பவும் ஃபுல் ஆயிடும். வீட்டுல இன்வெர்டர் இருக்குது இல்ல, கரண்ட் ஆஃப் ஆயிட்ட உடனே என்ன பண்ணிடுது? இன்வெர்டர்ல இருக்கிற கரண்டை எடுத்து வீட்டுக்கு பயன்படுத்திக்கிறோம். இப்ப கரண்ட் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வரல. அப்ப பேட்டரியில பவர் என்ன ஆயிடுச்சு? கன்சியூம் ஆயிடுச்சு, கொஞ்சம் செலவாயிடுச்சு. இப்ப இந்த செலவான அந்த பேட்டரியுடைய எனர்ஜியை கரண்ட் வந்த உடனே திருப்பி என்ன பண்ணிக்கும்? புதுப்பித்துக் கொள்ளும், சார்ஜ் ஆயிக்கும். இதான் அவர் சொல்ற, நாளுக்கு நாள் ஆத்மா என்ன பண்ணணும்? புதுப்பித்துக் கொள்ளணும். எப்படி? எனர்ஜி எப்படி குறைஞ்சது? எனர்ஜி எப்படி குறைஞ்சது? வண்டியை ஸ்டார்ட் பண்ணா எனர்ஜி குறைஞ்சிச்சு, கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, பேட்டரியில எனர்ஜி குறைஞ்சிச்சு. நமக்கு எப்படி எனர்ஜி குறைஞ்சது? போயிட்டே இருக்கிறோம்,
தப்பு வார்த்தை பேசிட்டு இருக்கிறனால அதை கேட்டோம், எனர்ஜி குறைஞ்சி போச்சு. அப்படி போயிட்டே இருக்கிறோம். 4 பேர் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த குடிக்காரங்க நடுப்புல உட்காந்து கொஞ்ச நேரம் அரட்டை அடிக்கிறோம். என்ன ஆயிடுச்சு? எனர்ஜி குறைஞ்சி போச்சு. விக்கிரக ஆராதனை பண்றாங்க, அவங்கள கூட நம்ம ஐக்கியமா இருக்கிறோம். என்ன ஆயிடுச்சு? பரிசுத்தம் குறைந்து போனது. பாவிகளோடு நாம் ஐக்கியம் கொள்ளும் போதெல்லாம், உலகத்தோடு நாம் ஐக்கியம் கொள்ளும் போதெல்லாம், உலகத்து காரியத்திலே நாம் ஈடுபடும் போதெல்லாம் தேவனை விட்டு நாம் தூரமா போறோம். எனர்ஜி குறைஞ்சிச்சு. அதனால தான் சொல்றாரு, இந்த எனர்ஜி ரீசைக்கிள் ஆகணும், இந்த எனர்ஜியை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ளணும், தேவ சமூகத்துல போகணும், நம்ம ஆண்டவரோடு கூட ஐக்கியம் ஆகணும். டெய்லி நம்ம ஆண்டவர்கிட்ட போய் ஒப்புரவாகி ஐக்கியமாய் திரும்ப புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஒரு வாரம் சர்ச்சைக்கு போல கடவுளுடைய பயம் குறைஞ்சிடும், கண்டிப்பா குறைஞ்சிடும். ஒரு நாள் சொல்லுவாங்கல்ல, கண்டிப்பா பரிசுத்தம் குறையும். கொஞ்சம் தைரியம் வந்துடும். தப்பு பண்றதுக்கு, துணிகரமான பாவங்களை செய்வதற்கு 2 பாவம் இருக்குது. மரணத்துக்கு ஏதுவான பாவம் இருக்குது, மரணத்துக்கு ஏதுவான பாவம் இருக்குது. இந்த மாதிரி பாவங்களை துணிகரமாக செய்வதற்கு தேவனோடு கூட ஐக்கியம் குறையும் போதெல்லாம் சரீரத்துக்கு தைரியம் வந்துடும். சொல்லுவாங்க, மச்சான் அது ஒன்றும் ஆகுதுடா, இது வீர் தண்டை. இது என்ன சொல்லுவான்? பாட்டி இவ்வளவு தூரம் வந்துருக்குற, எவ்வளவு செலவு பண்ணி வச்சிருக்கிறேன், என்னடா சும்மா ஒரு பேருக்கு சாப்பிடுவோம், கொஞ்சம் நீ மொத்தம் சாப்பிட்டு சார் குடிச்சிட்டு அவன் குடிச்சிடுவான். சும்மா லைட்டாக டேஸ்ட் பண்ணி எனக்காக மச்சான். யாருக்காக? எனக்காக. எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறேன், நீ என் உயிர் போன நண்பனா, ஊற்றி விட்றா குடிப்பான். என்ன பண்ணுவான்? அப்படி இப்படி திரும்பிக்கிறேன் கொஞ்சம் எனர்ஜி என்ன ஆயிடுச்சு? அந்த எனர்ஜி பலராம போயிட்டான். உலகத்தில் பலராம என்ன பண்ணிட்டான்? உள்ள போயிட்டான். அங்க பலமா இருந்த ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? வெளியே வந்துட்டார். அப்போ ஆத்துமா ஒவ்வொரு நாளும் நாம் என்ன பண்ணணும்? புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அப்போ 2 காரியத்தை நாம இந்த சங்கீத வசனத்திலிருந்து இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வசனத்திலிருந்து பார்க்கிறோம். 10ஆம் அதிகாரம் 9ஆவது வசனம். நானே வாசல், பாருங்க, ஒருவன் என் வழியாக உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். 1. 2வது, உள்ளும் புறமும் ஆசீர்வாதத்தை பெறுவான். இப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவினுடைய வழியாக உண்மையான ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோமானால், சபையில் இருக்கோமானால், நமக்கு உள்ளமும் ஆசீர்வாதம் இருக்கும், ஆத்மாவிலும் புஷ்டி இருக்கும், வெளி உலக காரியங்களிலேயும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன்னு சொல்லி சொன்னா, அவர் அப்பத்தை கேட்ட மீனை கொடுக்கிறது பல்லாதவர்களாகிய உங்களுக்கு தகப்பன்மார் நல்ல இவர் கொடுக்கும்போது பரம தகப்பன் நல்ல இவர் கொடுக்க மாட்டாரா? அப்பத்தை கேட்டா மீனை கொடுப்பாரா? அப்பத்தை கேட்டா கல்ல கொடுப்பாரா? மீனை கேட்டா பாம்பை கொடுப்பாரா? தேளை கேட்டா முட்டையை கேட்டா தேடு கொடுப்பாரா? அப்படின்ற வசனமெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பன்மார் அவர்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை செய்யணும்னு நினைக்கிறாங்கிறதுக்கு எடுத்துக்காட்ட எழுதியிருக்கிறார். அப்படியானால் பரம தகப்பன் தாயின் கருவில உருவாகும் முன்னே தெரிந்து கொண்ட தேவன், எலும்புகளும் அவயங்களும் உருவாகும் முன்னே நம்மை தெரிந்து கொண்ட தேவன், இன்னாரிடத்துல இன்னும் பிறந்து இப்படி இருப்போம் என்று சொல்லி நம்முடைய ஜாதகத்தை, உலகத்தான் சொல்ற ஜாதக சரியில்லைன்னுமா, கட்டம் சரியில்லைன்னுமா, இந்த ஜாதகத்தை முன்னாடியே அறிந்திருந்த தேவன். சொல்லுங்க, பஞ்சாகம் நம்ம கிட்ட இருக்குது. அவங்க வச்சிருக்கிற பஞ்சாகம் நினைச்சுட்டு இருக்கான். ஆதியாகம, யாத்திரையாகம, லேவியாகம, எண்ணாகம, உபாகம, பஞ்சாகம். இந்த பஞ்சாகத்துல எல்லா சரித்திரத்தையும் எழுதி வச்சிருக்கிறார் நம்முடைய ஆண்டுகள். நம்ம மனுஷன் எப்படி வாழணும்ங்கிறதுலாம் இதெல்லாம் நிழலாட்டமா இருக்கிறது. நிஜம் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் நிஜ வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலம் மாத்திரமே நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும். அந்த ரட்சிப்பின் வழியாய் நம்ம அந்த வாசல் வழியாய் ஆட்டுக்குடியாக நாம் உள்ள போடும்போது இயேசு கிறிஸ்து மூலமாய் உள்ளமும் ஆசீர்வாதம், ஆத்மாவிலேயும் ஆசீர்வாதம், வெளியிலேயும் ஆசீர்வாதம். தயவு செய்து தன்னுடைய பிள்ளைகளே, வெளி ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் கர்த்தரை நம்பினாதீங்க, தேடாதீங்க. வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு வெளி ஆசீர்வாதத்தையும் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உங்கள் உள்ள ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் முயற்சி எடுக்கும் போது, தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது நீங்கள் தேடும் போது, உலக ஆசீர்வாதங்களை கூட கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எதில் குறைஞ்சு போயிருக்கிறீங்க? எடுத்து வாசிங்க. ரூத் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். ரூத் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். இல்லையா? உங்க பைபிள்ல ரூத் புத்தகம்
உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். இல்லையா சொல்ல மாட்டீங்களா? கரங்களை தட்டுங்க. சொல்லுங்களா? உங்கள் செய்கைக்கு தக்க பலனை வெளிப்படுத்துற விசேஷத்துல சொல்லி இருக்குது. கொஞ்சம் பலன் இருந்து உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து. வாசிங்க வெளிப்படுத்துற விசேஷம் வசனத்தை சொல்லுங்க. 3:2-8 எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியணும். 3ஆம் அதிகாரம் வெளிப்படுத்துற விசேஷம் 8வது வசனம். உன் கிரியைகளுக்கு தக்க உன் செய்கைகளை கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல். நிறைய பேர் மறுதலி செய்றாங்க ஆண்டவருடைய நாமத்தை. எப்படி மறுதலிக்கிறோம்? நாங்க மறுதலிக்கலையே அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க. நாங்க எப்படி ஆண்டவருக்கு துரோகம் பண்ணோம், ஆண்டவரை நாங்க இழக்கலையே அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காம உலகத்துக்கு எப்பெல்லாம் முதலிடம் கொடுக்குறீங்களோ அப்பெல்லாம் ஆண்டவர் மறுதலிக்கிறீங்கன்னா கர்த்தருடைய காரியங்களில் எப்போல்லாம் நீங்க ஸ்லோவா இருக்கிறீங்களோ, எப்போல்லாம் நிர்விசாரமா இருக்கிறீங்களோ, எப்போல்லாம் அசட்டையா இருக்கிறீங்களோ அப்போல்லாம் நீங்க ஆண்டவரை மறுதலிக்கிறீங்கன்னு சொல்லிதான் அர்த்தம். 2 பேர் வராங்க கையை பிடிச்சிக்கிட்டு, 2 பேரும் ஒண்ணா வராங்க நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு. முதல்ல நம்ம யாருக்கு கையை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம யாரை ரொம்ப நேசிக்கிறோம், ரொம்ப யார் நமக்கு தேவையோ அவர் கையை கொடுக்கணும். 2வது அவருக்கு கையை கொடுக்கணும். இப்போ நானும் என் மனைவி போறோம் ஒரு வீட்டுக்கு சபத்துக்கு, தண்ணி கொண்டுட்டு வராங்க அந்த வீட்டம்மா. முதல்ல தண்ணியை கொண்டு வந்து என் கையில தான் கொடுப்பாங்க. அப்பதான் குடிச்சுட்டு அந்த விஷயத்துக்கு தண்ணி கொடுப்பேன். இல்லைன்னா இன்னொரு வாட்டி போய் எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. கொஞ்சம் நல்ல யோசனை பண்ணி பாருங்க. அப்ப நம்ம கனப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது யார் நம்மளுக்கு தேவை அவங்கள தான் கனப்படுத்தணும். அப்புறம் 2ஆமா சரி சாதாரணமா எல்லாரையும் கூட்டி முன்னாடி உட்கார வச்சுக்கணுமா? விருந்துக்கு கல்யாண மண்டபத்துல நம்ம கல்யாணம் நடத்துறோம். முன்னாடி சேர் ஒரு 10 சேர் போட்டுருக்குது, 1000 பேர் வந்துருக்குறாங்க. எல்லாரையும் கூப்பிட முடியுமா? யார் அதுல பிரதானமானவர்கள், யார் அதுல கனத்துக்குரியவர்கள், யார் முக்கியமானவர்கள் அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சாங்க. அப்போ 2 காரியங்கள் இருக்கிறது. இந்த உலக காரியம் ஒண்ணு, ஆண்டவருடைய காரியம் ஒண்ணு. அப்ப நம்ம எதுக்கு ஈடுபாடு அதிகமா கொடுக்கிறோம்? அதை வச்சுதான் நம்ம ஆண்டவரை கனப்படுத்துறோமா, இந்த உலகத்தை கனப்படுத்துறோமா, எதை முக்கியம் சொல்லி பார்க்கறாங்க. கர்த்தருடைய காரியங்களிலே புத்திமானாய் நடந்து கொண்ட அரசன் ஆசீர்வதிக்கப்பட்டான். நம்ம வாசித்திலே 4ஆம் புத்தகத்துல அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே அவன் எதையெல்லாம் ஆசைப்பட்டானோ அதையெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணாராம்? 2 நாளாகும் 26 வாசிக்க மறந்துட்டீங்களா? 2 நாளாகும் 26:6 5வது வசனம். தேவனுடைய தரிசனங்களிலே புத்திமானாய் நடந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனமிறங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே அவன் காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்தார். நிறைய நாள் தடைப்பட்டு இருக்கிற காரியங்கள், எதிர்பார்த்து தோல்வியில முடிந்த காரியங்கள் செய்ய முடியாம வாசகா ஆண்டவரே ஐயா நாங்க ஃபவுண்டேஷன் போட்டுட்டோம் ஐயா, வீட்டுக்கு பேஸ்மெண்ட் போட்டுட்டோம், போட்டு 4 வருஷம் ஆச்சு ஐயா, கட்டணும்னு முயற்சி எடுக்கிறோம், என்ன பண்ணல, கட்ட முடியல. ரொம்ப நாளா அந்த சைக்கிளையே ஓட்டிட்டு போய்க்கிறேன், முழங்கால் எல்லாம் வலிக்குது, ஒரு எக்ஸல் பைக்காவது ஒண்ணு வாங்கலாம்னு நினைக்கிறேன். வாங்கணும்னு நினைக்கும் போது அந்த காசு கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கும் போது அந்த காசுக்கு ஏதோ ஒரு செலவு வந்தது ஐயா. நானும் அந்த பையனுக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும்னு சொல்லி எங்கேயோ தேடுறேன். எந்த பொண்ணு பார்த்தாலும் எங்களுக்கு செட் ஆகல. இல்லையா சொல்லுங்க. அப்ளிகேஷனை பண்டலா டைப் பண்ணி ரெஸ்யூமை வச்சிருக்கிறேன். டெய்லி பைக் எடுத்துட்டு போய் ஒரு 10 கம்பெனிக்கு கொடுத்துட்டு வரேன். ஒரு கம்பெனியிலையும் வேலை கிடைக்கல. இல்லையா சொல்லுங்க. வாய்க்காமல் இருக்கிற காரியங்களை, இப்படி உங்களுக்கு எதிராக இருக்கிற காரியங்களை நீங்கள் கர்த்தரை தேடும் போது, கர்த்தரை கனப்படுத்தும் போது கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரா? வாய்க்க பண்ணுவார். வாசிக்கிறோம், அடுத்து வாசிங்க. சங்கீதம் 95 7வது வசனம். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும். அவர் நம்மை மேய்க்கிறவர், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். கர்த்தரின் எந்த வசனம் எங்க இருக்குது? எந்த சங்கீதத்தில் இருக்குது?
27 91 சங்கீதமா? 91 சங்கீதம் என்னது? அப்ப 23வது சங்கீதம் என்னது? கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் என்ன பண்ண மாட்டேன், உன்னை மேய்க்கிறவர் அவரா இருந்தா உனக்கு குறை இல்லை. உள்ளவும் வெளியவும் உன் தேவைகள் பரிபூரணமாக சந்திக்கப்படும். இங்க எழுதி இருக்குது சங்கீதத்துல 95:7 அவர் நம்முடைய தேவன், நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள். என்னவா? மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்கு உள்ளான ஆடுகளுமாய் இருக்கிறோம். கைக்கு உள்ளான ஆடுகள் அப்படின்னு சொன்னா சொல்லுவாங்க, உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா அர்த்தம். உள்ளங்கை நெல்லிக்கனி போல. உன் ஜாதகமெல்லாம் எனக்கு வெட்ட வருஷமா தெரியுண்டான்றாங்கல்ல, உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியுண்டா. சின்ன குழந்தையில இருந்து உன்னை நான் பாக்குறேன், உன் பழக்கம் என்ன, உன் வழக்கம் என்ன எனக்கு தெரியும், உன் புத்தி என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் உள்ளங்கை நெல்லிக்கனி. கைப்புண்ணுக்கு என்ன நீங்க ஒண்ணுமே கத்துக்காம இருக்கீங்க? கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. கையில புண்ணு இருக்குது, இந்த புண்ணை கண்ணாடி வச்சா பார்க்கணும். பின்னாடி நடிச்சு போயிருக்கிற முடியாதான் என்ன பண்றோம், நம்ம உட்காந்து 1 மணி நேரம் அடிக்கிறோம். உள்ள சொல்லுவோம், எடுத்து உள்ள சொல்லுவோம், ஊற வைக்கிறோம், போய் பாத்ரூம்ல உட்காந்து அதை அலசுறோம். சொல்லுங்க, சொல்லுங்க. ஆமா பாருங்க, கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. இங்க வசனம் சொல்லுகிறது, அவர் கைக்குள்ளான ஆடுகள் தான். அவர் நம்மளை எங்க வரைஞ்சு வச்சிருக்கிறாரு? உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்காரு. நீ எங்க போற, எங்க வர, உனக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது, உன்னுடைய தேவைகள் என்ன, உன்னுடைய அங்கலாய்ப்பு என்ன, உன்னுடைய அலைச்சல்கள் என்ன, எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? அறிந்து வைத்திருக்கிறார். A to Z உங்களை பத்தி எல்லாமே தெரியும். தாவீது எழுதுறார், ஆண்டவரே நான் வானத்துக்கு போனாலும் பாதாளத்துல இறங்கினாலும். அப்போ உன்னை தேடிக்கிட்டே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறார் அவர். கர்த்தருடைய கண்கள் அப்போ உன்னை தேடாம இருக்குமா? பூமி எங்க ரவுண்ட் அடிக்கிற கேமரா இருக்குது பாருங்க, 360 டிகிரி கேமரா. முன்னாடி எல்லாம் கேமரா அப்படி வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கும். நான் போவேன், எங்கேயாவது போவேன், எங்கேயாவது போனோம்னா கேமரா இருக்குதான்னு பார்ப்பேன். கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயா உட்காந்துக்கலாம் அப்படின்னா. ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போகும்போது அப்படியே கால் போட்டு உட்காந்துலாம், கொஞ்சம் ஃப்ரீயா உட்காந்துக்கலாம், கொஞ்சம் அப்படியே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். இந்த குண்டு பல்பு, இந்த மாதிரி பல்பு போடுறாங்க, இந்த பல்புக்கே ஓல்டு அந்த மாதிரி கேமரா மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. சில இடத்துல நான் பார்த்து பயந்துருவேன், கேமரா தான் வச்சுட்டு இருக்கிறாங்க போலுது அப்படின்னு அடகோடுகமா இருப்பேன். அப்புறமா சிஸ்டர் வந்து என்னங்க வீட்டில் உட்காந்துக்கிறீங்க, டக்குன்னு லைட் போடும்போது லைட் எல்லாம் இருக்கும். அடைச்சேன் பல்பை போய் என்ன பண்ணிட்டு நம்ம கேமரான்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் ஒரு சில இடத்துல கேமரா, அந்த கார்னர்ல எல்லாம் கேமரா செட் பண்ணியிருப்பாங்க. அந்த கேமரா ஒரே திசையை நோக்கி தான் அதனுடைய ஃபோக்கஸ் இருக்கு. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கேமரா இப்படி போவோம், 16 கழிச்சு இப்படி போவோம். 360 டிகிரி கேமராவெல்லாம் இருக்குது. அப்படியே உள்ள பின்னாடி பக்கம் இருக்கிற கூட கண்டுபிடிச்ச கேமராவெல்லாம் இருக்குது. நம்முடைய ஆண்டவர் அப்பவே வசனத்துல சொல்லியிருக்கிறாரு, பூமி எங்கும் உலாவும் கண்களை உடைய தேவன் நம்முடைய ஆண்டவர். அவன் எத்தனை கேமரா வச்சாலும் திருடணும் திருடினா இருப்பான், எத்தனை கேமராவும் கண்டுபிடிக்க கொடுப்பான். நம்ம ஆண்டவருடைய கண்கள் பூமி எங்கும் என்ன பண்ணிட்டு இருக்குது? உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறார். உன்னுடைய தோற்றத்தை அவர் அறிந்திருக்கிறார், உன்னுடைய பிரச்சனைகளை அவர் அறிந்திருக்கிறார், உன்னுடைய காயங்களை அவர் அறிந்திருக்கிறார். ஆடுகளுக்கான மேய்ப்பன் அவர் மாத்திரம்தான். நம்முடைய தேவைகளை சந்திக்க உள்ளும் புறமும் மேய்ச்சலை கொடுக்கத்தக்கவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். அவரை மாத்திரம் நம்ம நம்பிக்கொண்டிருப்போம். கடைசி வசனத்துல யாக்கோபின் தேவன் சங்கீதத்துல நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். யாக்கோபின் தேவன். ரூத்துல வாசிச்சு பாருங்க, 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, உன் செய்கைகளை அறிந்திருக்கிறேன், உன் செய்கைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. அப்ப நீங்க பிரயாசப்பட்டு ஏதாவது வீணா போச்சா? நீங்க முயற்சி எடுத்து ஏதாவது தோல்வியில் இருக்குதா? பாருங்க, பாவா சொல்றாரு, உன்னுடைய பிரயாசத்துக்கான பலனை நிச்சயமாக கர்த்தர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி. இது ஆண்டவர் பேசுகிற வார்த்தையாக எடுத்துக் கொள்ளுங்கள். கடந்த மாதம் முழுவதும் உங்களுடைய பிரயாசங்களின் பலனை
சத்துரு அழித்து விட்டானா? ஒன்றும் இல்லாமல் நீங்கள் நட்டத்தில் இருக்கிறீர்களா? நீங்கள் சுகவீனமா இருக்கிறீர்களா? பலனடையாமல் இருக்கிறீர்களா? உங்கள் இருதயத்தின் பாரங்கள் லகுவாகாமல் இன்னும் இருதயம் பாரப்பட்டுக் கொண்டே இருக்கிறதா? உங்கள் சிந்தையிலே ஒரு சரியான விடுதலை இல்லாமல் நீங்கள் கவலை கண்ணீரோடு இருக்கிறீர்களா? உங்களுடைய எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நிறைவேற்றவில்லை என்கிற கவலையில் இருக்கிறீர்களா? கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணவர், வாக்குத்தத்தத்திலே உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவர். உன் செய்கைகளுக்கு தக்கதான பலனை கர்த்தர் என்ன பண்றாரு? கட்டளையிடுவார். நீங்க விசுவாசிக்கணும். உள்ளும் புறமும் மேய்ச்சலை நீங்கள் கண்டடையணும். வெளிமேய்ச்சலை மாத்திரம் தேடி போகக்கூடாது. உள்மேய்ச்சலுக்காகவும் நீங்கள் பிரயாசம் பண்ணணும். ஆண்டவர், என்னுடைய ஆத்மாவை நீங்க புதுப்பிங்க. என்னுடைய ஆத்மாவை டெய்லி ரெனியூல் பண்ணுங்க ஆண்டவர். நாளுக்கு நாள் என்னுடைய உள்ளான ஆத்மா புதுப்பிக்கப்பட வேண்டும் ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நீங்க கேட்கணும். அப்புறம் வாசிக்கிற எழுந்து வாசிங்க 41வது சங்கீதம் 10வது வசனம். சாரி, எஸ்ஏ 41:10. எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம் இது. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். என்ன பண்ணாத? திகையாதே. திகைந்து நிற்கிறது, அப்படியே மலைச்சு போய் நிற்கிறது, அப்படியே வெக்ஸ் ஆகி போறது. திகையாதே, I am your God, I am for you. நான் உன் தேவன், நான் உன் ஆண்டவர், நான் உன் ஆண்டவர். அவர் சொல்றார், நான் உன் ஆண்டவர். நீங்க மறந்திருக்கலாம், அவரை தேடாமல் இருந்திருக்கலாம், அவரை கனப்படுத்தாம, அவரை மகிமை செலுத்தாமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் பூமியெங்கும் உலாவும் கண்களை உடையவர் உங்களை தேடிக்கொண்டே இருக்கிறார். நானும் தேவன், நான் உன்னை என்ன பண்ணுவேன்? ஆத்மாவில பலன் இல்லாமல் சோர்ந்து போய் இருக்கிறாயா? சோர்ந்து போய் போய் ஒரு சூரிய செடியின் கீழே உட்கார்ந்து கொண்டார் தீர்க்கன். யாரு? எலியா. என்ன பண்றாரு? போய் அங்கேயே வரக்கு வந்து தூங்கிறாரு. என்ன பண்றாரு? போய் எலியாவே எழுந்துரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், குறுகிய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி, போதும் கர்த்தாவே, பிதாக்களை காட்டிலும் நான் நல்லவன் அல்ல, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஜெபம் பண்றாங்க. எங்க அம்மா போன வாரத்துக்கு முன்னாடி வரணும், எப்பா என்னை ஏதாவது பண்ணி சாவிச்சிடான். எங்க அம்மா என் கூட வர ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறோம், என்கிட்ட சொல்றாங்க, என்னை ஏதாவது பண்ணி என்ன பண்ற? சாவிச்சு. அந்த அம்மா வலி. கடவுள் கூட இருக்கிறத உணர்றவங்க இப்படிப்பட்ட வார்த்தைகளை, அவிசுவாச வார்த்தைகளை பேச மாட்டாங்க, பேசக்கூடாது. விசுவாச வாயில வார்த்தையை போடுவான். நம்ம என்ன பண்ணக்கூடாது? அப்பாலே போ சாத்தான். இது அவருடைய உயிரை எடுக்க ஒருத்தருக்கும் மனுஷனுக்கு என்ன இல்லை, மாம்சத்துல கொல்ல அதிகாரம் உண்டு, ஆத்மாவை கொல்ல ஒருத்தனுக்கும் அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. பிசாசு தான் கொல்லவும் அழிக்கவும் வந்தான் அப்படின்னு சொல்லி, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவைகள் பரிபூர்ணப்படவும் வந்தேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்ப இயேசு கிறிஸ்து வந்தா நமக்கு ஜீவனை கொடுக்கிறப்போ, நம்முடைய ஜீவன் பரிபூர்ணப்படவும் அவர் கிரியைகளை அனுப்பிக்க மாட்டார். நம்ம யோசனை பண்ணுங்க. பிசாசு தான் கொல்லற, தாழ்ந்து போற, போதும் வேணாம் தீர்க்க சொல்ற, போதும் கர்த்தாவே எனக்கு போதும் இந்த வாழ்க்கை அப்படிங்கிற வார்த்தைகளை பிசாசு சொல்ல வைப்பான். நீங்க நொந்து போற மாதிரி ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையில சம்பவம் நடக்க வச்சு, அதோட நீங்க அவ்வளவுதான் இனிமேல் ஆண்டவரமான, சமயமான, சர்ச்சையமான, என்னத்துக்கு ஜெபம் பண்றது, என்னத்துக்கு துதிக்கிறது, என்னத்துக்கு சபைக்கு போறது அப்படின்ற ஒரு முடிவுகளை எடுத்து வைப்பான். கர்த்தர் என்ன பண்றாரு? தட்டுறாரு, எழுப்பி என்ன பண்றாரு? அவனுக்கு என்ன கொடுக்கிறாரு? அப்பத்தை கொடுக்கிறாரு. அப்பத்தை கொடுத்து எழுந்து பிரயாணப்பட்டு, ஓ நீ பிரயாணப்பட்டு போக வேண்டிய இடம் ரொம்ப தூரம். வாழ்க்கையில இன்னும் நிறைய காரியங்களை நாம சாதிக்கணும், இன்னும் ஆண்டவரை நிறைய கனப்படுத்தணும், ஆண்டவரை இன்னும் நம்ம மகிமைப்படுத்தணும், ஆண்டவரை இன்னும் நாம் உயர்த்தணும். நம் மூலமாய் கர்த்தர் நிறைய பேருக்கு தெரியணும். கர்த்தரை வெளிப்படுத்துகிறவர்களாக நம்ம மாறணும். அதனால நம்ம பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நம்முடைய வாழ்க்கை குறியினதல்ல. நம்ம கர்த்தரோடு இருந்தால் அவர் என்ன பண்றாரு? சகரியா எடுத்து வாசிங்க. சகரியா 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்தி அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே நடந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தது பாருங்க, அவர்களை நான் என்ன பண்ணுவேன்? கர்த்தருக்குள் பலப்படுத்து. உலகத்துக்குள் பலப்படுத்துகிறது வேற, குளுக்கோஸ் சேர்த்து பலன் உண்டாகிறது வேற, யாருக்கிட்டே போய் எதையாவது சாப்பிட்டுட்டு பலப்படுத்திக்கிறது வேற, அது உடல் பலம்.
ஆத்மா பலத்தை எங்கதான் போய் பலப்படுத்திக்கணும்? கர்த்தருக்குள்ள உட்கார்ந்துதான், ஜபத்துல உட்கார்ந்து ஆராதனை செய்து சபையில உட்கார்ந்துதான் நம்மை பலப்படுத்திக் கொள்ள முடியும். நம்ம எங்கேயும் போய் காசு கொடுத்து வாங்குற பொருள் இல்லை. இது கர்த்தருடைய வரங்களும் கர்த்தருடைய வல்லமையும் கர்த்தருடைய கனிகளும் தேவ சமூகத்துல எவ்வளவு நேரம் செலவிடுகிறோம் என்பதை பொறுத்துதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தாளந்துகள். அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற கிருபை. தேவனுடைய சமூகத்துல அமர 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 அந்த தாளந்துகள் நமக்கு பெருகும். கர்த்தருக்குள் அவர்களை நான் என்ன பண்றேன்? பலப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசனம் 34வது அதிகாரம் 12 இருந்து 16 வரைக்கும் வேகமா வாசிங்க. நான் என் ஆடுகளை தேடி காணாமல் போனேன். ஆவியிலே நொந்து போய் இருக்கிற, ஆவியிலே அனலாய் இல்லாமல் குளிராய் இருக்கிற, ஆத்மாவிலே தொய்வாய் இருக்கிற, உற்சாகம் இல்லாமல் விழுந்து போய் இருக்கிற, பாவத்திலே சிக்குண்டு பாவத்திலிருந்து எழுத முடியாமல் இருக்கிற என்னுடைய ஆடுகளை என்ன பண்றாரு? தேடுகிற தேவன். தப்பு பண்ணிட்டாரு ஆதாம். அவருக்கு தெரியும், அவர் தான் வச்சிருக்கிறாரு 360 டிகிரி கேமரா. பூமி எங்கும் உலாவும் கண்கள். இவங்க படத்தை சாப்பிட்டது தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? தெரியும். படைத்தவருக்கு தெரியாதா? அதை பத்தி எல்லாம் தெரியும். வர வந்து என்ன பண்றாரு? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? தெரியும். கண்ணாமூச்சி விளையாட்டு 1 2 3 சொல்லிட்டு வரலாமான்னு சொல்லிட்டு குழந்தைய ஒளிய வைக்கிறது நம்ம தான். குழந்தை போய் எங்க ஒளியுது பாக்குறது நம்ம தான். அப்புறமா என்ன பண்றோம்? எங்க காணுங்க குழந்தை அப்படின்னு அப்படி லைட்ல பார்த்து தேர்ட் பண்ணா முன்னாடி ஓடி வந்து தாத்தா நான் எங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரியும். கடவுளுக்கு தெரியும் நம்ம எங்க ஒளிச்சுட்டு இருக்கிறோம்னு தெரியும். என்ன பண்றாரு? அன்பின் நிமித்தமாக தேடி வருகிறார். நான் அவைகளை தேடி மப்பும் மந்தாரமான நாளிலே அவைகள் சிதறந்து போயின. சோதனைகள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது பாக்குறான், மப்பா இருக்குது, பயப்படுறான், கதவை வைக்கிறதுக்கு பயப்படுறான், வேலை செய்யறதுக்கு பயப்படுறான். மப்பும் மந்தாரமான நாள், அது மிகவும் ஆபத்தான நாள். அது கர்த்தருடைய வருகையில் நடக்க போற ஒரு நாள். அப்படிப்பட்ட சோதனைகளிலே, பிரச்சனைகளிலே சிதறந்து போன ஆளுகளை நாம் தேடி வாசிக்கிறோம். சேரவும் பண்ணி எல்லாரையும் கூட்டி சேர்த்து சுய தேசத்திலே அவர்கள் அவைகளை கொண்டு வந்து அவைகளை நான் மேய்ப்பேன். அப்போ நம்ம ஆண்டவர் நம்மை திருப்தியாக்கத்தான் பிரயாசப்படுகிறார். மேய்ப்பேன், அவர்கள் பட்டினி போட மாட்டேன். உன்னுடைய தேவைகளை அப்படியே அவர் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிற தேவன் அல்ல. உன்னுடைய பசியை, உன்னுடைய பட்டினியை, உன்னுடைய முயற்சியை, உன்னுடைய பிரயாசங்களை ஒவ்வொன்றையும் அவர் திருப்தியாக்கவே விரும்புகிறார். அவைகளை நான் மேய்ப்பேன் சொல்றாரு. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றாரு. இங்க ஆண்டவரே சொல்றார், நான் மேய்ப்பையா உன்னை நான் திருப்தி ஆகுவையா, உள்ளும் புறம்பும் உனக்கு மேய்ச்சலை நான் தருவேன் ஐயா. மேய்ப்பேன் வாசிக்கிறோம். பாருங்க, உயர்ந்த இடங்களிலே அவர்களுடைய தொழுவங்கள் இருக்கும். தாழ்மையான சின்ன சின்ன காரியங்களிலே, சின்ன சின்ன சிற்றின்பங்களிலே நம்முடைய ஐக்கியத்தை கர்த்தர் வைக்க மாட்டார். உயர்ந்த கர்த்தருடைய பிரசன்னம் நிறைந்த இடத்துல உங்களுடைய ஐக்கியத்தை வைப்பார். தொழுவங்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஐக்கியம் இருக்கும். காணாமல் போனதை தேடி என்னதான் துரத்துண்டதை இழந்து போனதை வேண்டாம் முடியாது என்று சொல்லி விட்டுவிட்டதை திரும்பவும் கொண்டு வருவார். திரும்பவும் கொண்டு வந்து உங்களை திருப்தியாக்குவார். துரத்துண்டதை கொண்டு வருவேன். எலும்பு முறிந்ததை என்ன பண்ணுவேன்? மனசே உடைஞ்சு போயிருக்குதுப்பா, சுக்குநூறா உடைஞ்சு போயிருக்குது. ஜபம் பண்றதுக்கு கூட பலன் இல்லை, சோதனை பண்றதுக்கு கூட பலன் இல்லை. உடைந்து போனதை என்ன பண்றாரு கர்த்தர்? காயம் கட்டுகிறது. சொல்லுங்க,
ஆண்டவர் காயம் கட்டுகிறவர், திருப்பி ஒழிக்கிறவர் அல்ல. அவர் திரும்பி ஒழிச்சு தூரம் போறவர் அல்ல. ஒழிஞ்சு போச்சா மனசு, கர்த்தருடைய சமூகத்துக்கு வா, கர்த்தரை தேடு, இப்படி ஆத்மா புஷ்டி ஆகட்டும், இப்படி ஆத்மா புதுப்பிக்கப்படட்டும், திரும்பவும் ரீசைக்கிள் ஆகி பேட்டரி ஆகி திருப்பி பவர்ஃபுல்லா இருப்பேன். உங்களை மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக, விளக்கு தண்ணின் மேல் இருக்கிற விளக்காக, சாரமையின உப்பாக கர்த்தர் திரும்பவும் பிரகாசிக்க செய்வார். அப்புறம் பாருங்க, நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நசல் சொல்றாங்கல்ல, நம்ம பேச்சு வழக்குல பேசுறத பார்ப்போம். சின்ன சின்ன மீன் என்ன சொல்லுவோம் நம்ம? அதுதான் நசல் கொண்டது. அது சின்ன சின்ன குழந்தைங்களும் நசல் சொல்லுவாங்க. அதுங்களுக்கு பலம் இருக்காது, தானே எதையும் செய்ய முடியாது. இப்படி பலவீனப்பட்டு போயிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, தன்னுடைய காரியங்களை தானே செய்து கொள்ள முடியாமல் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, சோர்ந்து போன கர்த்தருடைய பிள்ளைகளை நஷ்டம் கொண்டதை என்ன பண்ணுவார்? கர்த்தர் பலப்படுத்துவார். அதனால உங்களுடைய செய்கைகளுக்கு தக்க பலனை கொடுக்கிற ஆண்டவர், உள்ளும் புறமும் உனக்கு மேய்ச்சலை கொடுக்கிற ஆண்டவர் நம்ம ஆண்டவர், யாக்கோபின் தேவன், நம்முடைய தேவன். அவர் நம்மளை எங்க வச்சிருக்கிறாரு? உள்ளம் கையில வச்சிருக்கிறார். கண்களை ஜெபிக்கலாமா?